அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்திலே அவர்கள் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சமாரியாவின் தீர்க்கதரிசிகளிலோ மதிக்கேட்டை கண்டேன். பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தை மோசம் போக்கினார்கள். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் கொமோராவை போலும் இருக்கிறார்கள். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலிருந்து மாயமானது தேசமெங்கும் பரம்பிற்றே என்று சொல்கிறார். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூதித்த தரிசனத்தை சொல்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்கிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி, உங்கள் மேல் பொல்லாப்பு வராது என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது. அது துன்மார்க்கருடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணருவீர்கள். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அவர்களோடு நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களேயாகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளிந்திருக்க கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாயிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் மித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும்
ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீங்கள் அவரவர் தங்கள் அயலானையும் அவரவர் தங்கள் சகோதரையும் கேட்பீர்களாக. ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனுக்கு பாரமாயிருக்கும். அது என்னவென்றால், நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்கதரிசியை கேட்பாயாக. நீங்களோவெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடியினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே. ஆதலால் இதோ, நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய லட்சையையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். பிரைஸ் லார்ட். மனமிரங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமென்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமென்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமென்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமென்று தருகிறார்.
தருகிறார். மனமிரங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். பிறவி குருடன் பர்த்திமேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றான். பிறவி குருடன் பர்த்திமேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றான். பார்வை அடைந்து மகிழ்ந்தான், உடனேசு பின்னே நடந்தான். பார்வை அடைந்து மகிழ்ந்தான், உடனேசு பின்னே நடந்தான். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமின்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். கதரும் பேதுருவை கண்டு இயேசு கரங்கள் நீட்டி பிடித்தான். கதரும் பேதுருவை கண்டு இயேசு கரங்கள் நீட்டி பிடித்தான். படகில் ஏற செய்து அவர் கரையில் கொண்டு போய் சேர்த்தார். படகில் ஏற செய்து அவர் கரையில் கொண்டு போய் சேர்த்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமின்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய ஜூலை மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று இங்கு பிரவேசித்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சுகமும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த மாதத்திலே அநேக அற்புதங்கள் நடக்கட்டும் தகப்பனே. இந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஒருமித்து செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற நல்ல தகப்பன், இன்றைக்கே அற்புதத்தை செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. யாதொரு குறைபாடுகளும் இராதபடி எல்லாவற்றிலும் தப்புவித்தும் காப்பாற்றியும் நடத்துகிற என் தேவன் இனி ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரே, இன்று கடந்து போகிற வேத வார்த்தைகள் எல்லாம் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். நீ பேசுவதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும், நீர் மாத்திரம் மேன்மைப்பட வேண்டும், நீர் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும். அடிமைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில், ஆமேன். அல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நிரப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நிரப்போ அவரே என்னை அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா. அல்லேலூயா. மல்கியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து அமருவோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை
பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். பிள்ளைகளுடைய இருதயத்தையும் அவர்கள் பிதாக்களிடத்தில் பிதாக்களிடத்தில் திருப்புவான். அப்படி எரேமியா 1ஆம் அதிகாரம் வாசிக்கப்பட்ட 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தையும் கூட சேர்த்து வாசித்து அமரலாம். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்